ஜல்லிக்கட்டு குறித்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறிய பிறகு ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களும் முன்னோடிகளும் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். மக்களுக்கும் அல்ல, உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு உறுதி அளித்திருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடன் மத்திய அரசில் இருக்கும் அந்த பிசிஏ ஆக்ட் எனும் அந்த பிரிவுகளை நீக்கி அதிலே தமிழகத்திலே அந்த பொது அந்த இந்திய தண்டனை சட்டம் நமக்கு பொருந்தாத வகையிலே இந்த திருத்தம் கொண்டு வந்திருப்பது மேலும் இந்த சட்டத்துக்கு வலு சேர்க்கிறது. இது சிறப்பான ஒரு சட்டம். இதை நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். இந்த சட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழகமெங்கும், ஏன் இந்தியாவில் அல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் அனைவரும் இதற்கு பேராதரவு கொடுத்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கோரிக்கையை முடிஞ்சு அமெண்ட் பிசிஏ அப்படிங்கிறத நம்மளுடைய போராட்டமா இருந்ததுங்க. இப்ப அமெண்ட்மெண்ட் ஆயிருச்சு. இனிமேல் போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து போராட்டத்தை நிறுத்திவிட்டு, இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வெற்றி, போராட்டக்காரர்களுடைய வெற்றி. இந்த வெற்றி அவங்களோட வெற்றி தான். நாங்க எத்தனை வருஷமா போராடினோம். இது முழுக்க முழுக்க அவங்களுடைய வெற்றி. அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த போராட்டத்தை நிறுத்தி கொண்டு இனி அமைதியான சூழ்நிலை திரும்ப வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அது போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிசிஏ அமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நிரந்தர அவசர சட்டம் வந்தப்போ நிரந்தர சட்டம் வேணும்னாங்க. நிரந்தர சட்டமும் கிடைத்து விட்டது. இனி போராட்டத்துக்கான வெற்றி, அதாவது ஒரு போராட்டம் எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி முடிவடைகிறது என்பதுதான் முக்கியம். மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அவர்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து, தயவு செய்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால எந்த ஒரு சந்தேகமும் வேணாம், நீங்க தாராளமாக வீட்டுக்கு போகலாம். அது போக இந்த வெற்றி என்பது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள்தான் என்றுமே ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கிறார் என்று சொல்வதற்கு மீண்டும் ஒரு சான்றாக இந்த இது விளங்கி இருக்கிறது. அதனால எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லா இளைஞர்களுக்கும் நன்றி. இப்படி வந்துடும். 10 வருட போராட்டத்திற்கு கிடைச்ச இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. இன்னைக்கு இந்த 10 வருடத்துக்கு முன்னாடி 2006 இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் இன்னைக்கு தீவிரம் அடைஞ்சு மாணவர் கையில் கடைசியில் பொதுமக்கள் கையில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வெற்றி பெறுறதுக்கு முதல்ல 2006 இதுக்கு முதல் கல்லை எடுத்து வச்சது இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் ஒண்டிராஜ் அவர்களுக்கும் மாநில கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு ஆதி சொன்ன மாதிரி தான். இந்த வெற்றியை நாங்கள் மாணவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். இதுதான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு நேற்றே சொன்னோம். மாணவர்கள் எல்லாரும் தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துருங்க. நாங்கள் ரொம்ப கிளியராக நேற்று இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துரைச்சோம். நேற்று கூட உங்களுக்கு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட இருந்துச்சு. இந்த சட்டம் இன்னைக்கு நிரந்தர சட்டமாக ஆகுமா அப்படிங்கிறது. நிரந்தர சட்டமாக ஆயிருச்சு. அதுக்கு பில் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த பில்லை இங்கே வந்திருக்க எங்கள் எல்லாத்துலேயும் இந்த பில்லையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே உத்தரவாதத்தை வேறு எப்படி தெரிவிக்க முடியாது. ஸோ இதுக்கு மேலேயும் போராட்ட களத்தில் இருக்க மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு பணிவான வேண்டுகோள் தான் வைக்கிறோம். போராட்டத்தை தயவு செஞ்சு இதோட கைவிட்டுருங்க. நம்ம என்ன வெற்றியை நோக்கி இந்த பயணத்தை பண்ணோமோ அந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டு களத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாளைக்கே ஜல்லிக்கட்டு களத்துக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். இந்த போராட்ட களத்துக்கு எங்களுக்கு ஒத்துழைச்ச அனைத்து மாணவ மாணவர்களும் பொதுமக்களும் இனிமேல் நாங்கள் தொடர்ந்து நடத்த போகிற இந்த ஜல்லிக்கட்டுக்கு முழு ஆதரவு தரும் வேண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கும் இதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கட்டது இதான் ஃப்ரண்ட் பேஜ், செகண்ட் பேஜ். ஆமாம், இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக
எவ்வளோ போராட்டங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து சட்டம் விதிக்கணும்னு சொல்லி கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அது ஒரு போராட்டங்களை பொறுத்து இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு இது வந்து ஒரு மிராக்கல் இன்சிடென்ட் தான். ஏன்னா நாங்கள் வந்து வெளியிலேருந்து 10 வருஷமா தொடர்ந்து வந்து இதுக்கு சட்டம் கொடுங்கன்னு வலியுறுத்திட்டே வந்திருந்தோம். நாங்கள் இந்த அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தி வந்த இந்த சட்டத்தை எங்கள் கண் முன்னாடி இந்த சட்டசபையில் உட்கார வச்சு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, அதாவது வந்து எப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓரளவுக்கு போராட்டங்கள் எல்லாமே வித்ரா பண்ணிட்டாங்க. ஒரு சில இடத்துல மாணவர்கள் இல்லாத ஒரு சில பிற அமைப்புகள் இருந்து இன்னும் எந்திரிக்காமல் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க, யாரும் கேட்கல. ஸோ அந்த இடத்துல ஏதாவது சிறு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அது வந்து மாணவர்களை பாதிச்சுன்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதாவது இங்கதான் அதுக்கு தான் நேற்று மாணவர்களை கைது பண்ணிருக்காங்க சார். அதை தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கையா வச்சிருக்கோம். இந்த போராட்டத்தில் யாராவது கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மேல வழக்கு இல்லாம அவங்களுக்கு நிபந்தனை இல்லாம உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம். இப்பவும் நாங்கள் அதை மீண்டும் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகின்றோம். மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யார் ஒருவர் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் யாரோ கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தண்டனை எதுவும் கொடுக்கப்படாமல் அவர்கள் நிபந்தனை என்ற வெளியிலே விட வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலமாகவும் திரும்பவும் கோரிக்கை வைக்கின்றோம். சார், இன்னொரு இது வந்து அந்த போராட்டத்தில் கலந்த பல கல்லூரிகளில் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து அந்த மாணவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து அது ஒரு தவறான தகவல். அதான் இல்ல, அதெல்லாம் கல்லூரி நிர்வாகமே இருப்பதாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக தலையிடுவோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக அந்த கல்லூரிகளுக்கு உடனடியாக விளக்கம் கேட்டு அதுக்கு நிவர்த்தி செய்வதை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். போன வாரம் பார்த்திருப்பீங்க, அனைத்து கல்லூரி பள்ளிகள் விடுமுறையே விட்டுருந்தாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் கல்லூரி பள்ளிகள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அசம்பாவிதங்களுக்கும் மாணவர்களுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நீங்க இத்தனை 5 நாளா பார்த்திருப்பீங்க மாணவர்கள் எவ்வளவு அழகாக வழி நடத்தி சென்றார்கள். உணவாகட்டும், ஆர்கனைஸ் பண்றதாகட்டும் எல்லாமே அருமையாக செய்தார்கள். நேற்று அவசரமா நாங்க வந்து போராட்டத்தில் வெற்றியடைந்து விட்டோம் என்று சொன்ன காரணம் என்னன்னா, வந்து கொண்டிருந்த தகவல்கள் பல சமூக விரோதிகள் இந்த இதுக்குள்ள பூந்துட்டாங்க. அதனால எப்படியாவது மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் நேற்று இதை சொன்னோம். 70% மாணவர்கள் திருநெல்வேலி, சேலம் என்று பல இடங்கள்ல வாபஸ் பெற்று விட்டார்கள். அதனால இன்னைக்கு இந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு மாணவர்கள் காரணம் கிடையாது. வெற்றி மட்டுமே, அதாவது உலகமே இந்த புரட்சியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால மீடியாவுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, மாணவர் புரட்சி வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த வரலாற்றில் பதிக்கப்படுமே தவிர இன்னைக்கு நடந்த அசம்பாவிதங்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேற்று நாங்க பிரஸ் மீட்ல இருக்கப்பே எல்லா ஊர்லயும் வித்ரா பண்ணாங்க. திருநெல்வேலி, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் வித்ரா பண்ணாங்க. சோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்கள் வென்று விட்டதால் சென்று விட்டார்கள். அவ்வளவுதான். வந்து நமக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா எடுத்தோன்னே சொன்னேன் ஐயா. அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே தமிழகத்திலே ஒரு சரித்திரம் பட்டிருக்கிறது. தமிழக அரசு செய்திருக்கின்ற இந்த முடிவு சரித்திர புகழ் பெற்றதா என்னவென்று சொன்னால், ஒரே நாளில், அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு, அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகு அடுத்த நாளே, குறிப்பாக இன்னைக்கு தொடர்கின்ற இந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் முறைப்படி தவணை கொடுத்து 5 மணிக்கே ஆரம்பித்து இதே நாளில் இந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்து, எதற்காக போராடி வந்தோமோ இந்த ஆர்வலர்கள் அந்த சங்க அத்தனை நம்பர்களை வர சொல்லி, இந்த தலைவர் வர சொல்லி, ஏதோ நாங்கள் விட்னஸ் இருப்பது போல அதை காமித்து நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு எங்கள் முன்னிலையில் பாஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்த இந்த அரசுக்கு தனித்த முறையில் மாணவர்களின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முழுக்க மாணவர்களுடைய வெற்றியாகும், இளைஞர் பெருமக்களுடைய வெற்றியாகும். ஆனால் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது சொன்னால் அது நன்றாகவே தெரியும். இவ்வளவு காலம் பொறுத்திருந்து அமைதியை காத்துக் கொடுத்த, நல்ல பேர் உலகமெங்கு பேர் எடுத்துக் கொடுத்த இந்த அறவழி போராட்டம் கடைசி நேரத்தில் சில தவறுகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி நடந்திருக்கும் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டியதுதான். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக என்னன்னு சொன்னா, மத்திய சந்தேகப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை. காரணம், மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கன்கரன் லிஸ்ட் வரக்கூடியது அவங்களே விட்டு கொடுத்துறாங்க. பொதுவாக மத்திய அரசு ஒப்புதலோட பிரசிடென்ட் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு பிறந்தனால அதனால இனிமே அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் உண்டு. இந்த அவசர சட்டம் சட்டமாக்கப்பட்டு விட்டது. இனி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிரந்தரமானது என்று கேட்டு இந்த மாணவ பெருமக்கள் அத்தனையும் இந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டு செயல்பட வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டு வாங்க கண்டிப்பா. எல்லாரும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிறேன். இன்னைக்கு மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் இரங்கல் தீர்மானத்தை கூட ஒத்தி வைத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு சட்ட வடிவம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்தனால இன்னைக்கு தமிழக அரசு தகுந்த சப்போர்ட் பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். 100% நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி இந்த தருணத்தில் எங்களுடைய இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீலங்கா அமைச்சராக இருக்கின்ற தற்போது இருக்கின்ற மதிப்பிற்கு செந்தில் தொண்டமார்கள் பெரும் உதவி செய்து அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால எங்களுக்கு ஊக்கம் பெற்றது. அது மூலம் ஒண்டியராஜ் அவர்கள் இங்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக இந்த விறுவிறுப்பு வேகமாக நடந்து முடிக்கிறது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே நன்றி, வணக்கம்.